ஐயா வணக்கம். உங்களுடைய பேர் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல வரப்போகுது. சோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு? உங்களுடைய வாக்கு எதன் அடிப்படையில இருக்கும்? வணக்கம், நான் என் பேர் தமிழனியன். நான் திருப்பூர்ல யூனிஃபார்ம் சப்ளையர், யூனிஃபார்ம் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன கேட்டா நிறைய இரண்டு பேரும் கட்சிகளும் இலவசங்களை போட்டி போட்டு அறிவிச்சிட்டு இருக்காங்க. இலவசங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இலவசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் சோம்பேறியாக்கும் ஒரு விடயமா தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இலவசம் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அண்டை நாட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி நாடு தான். இலவசங்கள் நிறையா வாரி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட பயணத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் அப்படிங்கிறது இருபெரும் கட்சிகளுமே தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க இலவசங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில உங்க ஓட்டை நீங்க போடுவீங்க? ஒருத்தவங்களுக்கு நான் ஓட் போடுறேன் அப்படின்னா இதன் அடிப்படையில தான் நான் ஓட் போடுவேன் அப்படின்றது எதன் அடிப்படையில ஓட் போடுவீங்க? வேட்பாளரின் பின்னணி இதை வச்சுதான் வந்து நான் என்னோட வாக்கு செலுத்துவேன். அதாவது கட்சி இந்த சின்னத்தில் நிற்கிறாங்க, அந்த சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நல்லவராக இருப்பார். இந்த அரசியல் கட்சியில் நிற்கிறாங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நல்லவராக இருப்பாருன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அந்த வேட்பாளரோட அரசியல் பின்னணி எப்படியா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் என்னோட வாக்கு இருக்கக்கூடியது காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் மு.பி. சாமிநாதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட நபராக வேட்பாளராக பார்க்கும்போது மிகச்சிறந்த மனிதர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கடைசியா ஐயா கலைஞர் வந்து ஆட்சி அமைச்சர் இருந்த போது கலைஞரின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஐயா மு.பி. சாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் மிக அபரிதமான வேலைகள் செஞ்சிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வழிச்சாலைகளை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கு அவர் அமைச்சராக இருக்கும் காலகட்டத்தில் அந்த சாலை மேம்படுத்தப்பட்டது. அந்த சாலை மேம்படுத்தப்பட்ட போது ஐயா கூட நான் உடன் சேர்ந்து பயணிச்ச அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்றேன். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சாலை மேம்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் அதிகாரிகள் தூங்கிட்டு இருப்பாங்க. 5 மணிக்கு எழுந்துருவார், அதிகாரிகளுக்கு போன் அடிப்பார், இந்த ஃபீல்டுக்கு போல வாங்கன்னு கூப்பிடுவார். அப்ப அவர் கட்சியை கடந்து ஒரு தனிப்பட்ட நபரா மு.பி. சாமிநாதன் அவர்கள் மிகச்சிறந்த நபரா நான் பாக்குறேன். இப்போ வந்து இதுக்கு முன்னதாக வந்து ஒரு 3 முனை போட்டியா இருந்துச்சு. இப்போ வந்து புதுசா ஒரு அரசியல் கட்சி உள்ள வந்திருக்காங்க, 4 முனை போட்டியாக மாறுது. நீங்க அந்த கட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட வருகை இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா? கட்டாயமா எதிரொலிக்கும், இல்லைன்னால மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு உச்ச நட்சத்திரம், தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கான வாக்கு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். ஆனா அது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறது கட்டாயமா தெரியாது. தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா, உள்ளபடி உண்மையை சொல்றேன், அவரோட வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை அரசியலுக்கு தகுந்த அரசியலா இல்ல. அவர் வந்து சினிமாவில் சங்கர் சார் எழுதி கொடுத்த டைலாக்கையும் மற்ற இயக்குநர்கள் எழுதி கொடுத்த டைலாக்கையும் இங்க வந்து தேர்தல் களத்துல பேசிட்டு இருந்தாருன்னா அது நடைமுறைக்கு சாத்தியமா எனக்கு தெரியல. இப்போ வந்து சில பேர் சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதாவது புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும், சான்ஸ் கொடுக்காம நீங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்றத வந்து பொதுவா எல்லா இடங்கள்லயும் பேசப்படுது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? வாய்ப்பு, நடைமுறை அரசியல் இதுதான் வாய்ப்பு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் தெளிவாகவே சொல்லுவேன், திரைக்கவர்ச்சி அப்படிங்கிறது வந்து எப்படி இலவசம் வேண்டான்னு சொல்றேன்னா அது போலவே திரைக்கவர்ச்சி வேண்டான்னு சொல்லுவேன். அவர் தனது திரைக்கவர்ச்சியை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா ஏற்றிருப்பேன். அவர் வந்த முதல்லயே சொன்னார், நான் எனது 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாந்தோணித்தனமான ஒரு விஷயத்த சொன்னார். எனது 500 கோடி ரூபாய் வருமானத்தை எனது உச்ச நட்சத்திரத்தின் அந்த நட்சத்திர அளவை விட்டு போட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் தற்பெருமை பேசுறார். வேண்டாமே, நீ 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு நான் இங்க வர சொல்லலையே யாரும். இல்ல நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து எப்படின்னா, அவர் வந்து முழு டைமா சினிமா விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அது நம்மளுக்கே தெரியும். அவருடைய இறுதி திரைப்படம்ன்றதுதான் இப்போ வெளியாகாம கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. பட் அவர் முழு சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்புறம் எப்படி நீங்க இந்த விஷயத்த சொல்ல முடியும்? இல்ல அவர் வந்து சினிமால இருந்துட்டே அரசியல் பண்றாருன்னு. காலம் பதில் சொல்லும், அதுக்கு காலமும் வாக்குகளும் பதில் சொல்லும். இதுல எப்படி பதில் சொல்றேன்னு எனக்கு சரியா விளங்கல. ஆனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரைக்கவர்ச்சி அப்படிங்கறது முழுசா விட்டுட்டு வந்திருக்கணும் அவரு. நீங்க மறுபடியும் சொல்றேன், திரைப்படத்தை விட்டுட்டு தான் வந்துக்கிறானே. ஆனா இது வரைக்கும் திரை கவர்ச்சியை விட்டுட்டு வரல. தலைவனை பார்க்கறதுக்கு தொண்டர்கள் கூடாது.
தலைவன் என்ன பணி சொல்வார் அந்த பணியை செய்யறதுக்கான தொண்டர்களா இருக்கணுமே தவிர தலைவனின் திரை கவர்ச்சி தலைவனோட முகத்தை பார்க்கணும் அப்படிங்கறதுக்கான கவர்ச்சியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.